Praise the Lord Jesus Christ. இன்னைக்கும் கூட என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட்ங்கிற இந்த சீரீஸ்ல நான் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். நம்ம போன வாட்டி பார்த்தோம் ட்ரினிட்டினா என்ன, ட்ரினிட்டினா என்ன, திரியேக தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது. அதோட கண்டினியூஷன் தான். போன வாட்டி உங்களுக்கு கற்றுக்கிறது எல்லாமே சொல்லியாச்சு. இருந்தாலும் ஏன்ற அளவு கர்த்தர் நாம மகிமைக்கு இப்பொழுது நான் ஆண்டவர் ஆவியானவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ என்னோட அனுபவத்தை தான் நான் உங்களுக்குள்ள ஷேர் பண்றேன். என் அனுபவத்தோட உங்க அனுபவம் இன்னும் அதிகமா இருக்கலாம். அந்த மாதிரி அதிகமான அனுபவம் தான் நீங்க இதுல தெரியப்படுத்தலாம். கண்டிப்பா தேவநாமம் மகிமைப்படும். ஏன்னா நம்ம அவரை பத்தி அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நம்மளால எதுவுமே முடியாது. நம்ம ஜீவன நாட்கள் ஃபுல்லாவே போறாது தேவனை பத்தி அறிந்து கொள்ள. ஆனா அவர் கொடுக்குற அந்த அனுபவங்கள், சின்ன சின்ன அந்த அனுபவங்கள், அது நம்ம வாழ்க்கையில பெரிய நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும், வழிகாட்டியா இருக்கும். ஒரு எப்படி சொல்றதுன்னா தேவன் வழியில நடக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும், பிரயோஜனப்படும், தேவ நாம மகிமைப்படும், மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப நம்ம என்னோட கூட எடுத்துக்கோங்க 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோட கூட இருப்பதாக. ஆமீன். சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், இன்னைக்கு 3 பேர் சொன்னோம். சோ இந்த இடத்துல பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, இயேசு கிறிஸ்து நம்ம மேல கிருபை கொண்டதுனாலதான் எங்களையும் அவர் நம்ம பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மளை மன்னித்து அவர் தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்து நம்மளை ரட்சித்து மீட்டெடுத்தார். சோ இயேசு கிறிஸ்துவோட கிருபை வேணும், காட்ஸ் கிரேஸ். அடுத்தது தேவனுடைய அன்பு. இந்த இடத்துல தேவனுடைய அன்புனாக்க கர்த்தராகிய பிதாவோட அன்பு. அவரோட அன்பு நம்ம மேல அவ்வளவு அதிகமா இருந்ததுனாலதான் மனுக்குலத்தை அவர் சிருஷ்டித்த போது என்ன பண்ணாரு, இவங்க பாவங்களுக்கான பழைய ஏற்பாட்டுல ஏற்பட்ட அந்த ஆட்டோட ரத்தமோ இல்ல மிருகத்தோட ரத்தமோ இந்த பலியெல்லாம் போதவே போராது. என்ன பண்ணணும், அப்ப பழுதற்ற ஒரு பலி வேணும். அப்ப என்ன பண்றேன், என்னோட ஒரே பேரான குமாரன் நாங்க இயேசுவனா பூமியில அனுப்புறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தது வேத வசனத்துல இருக்கும். அப்ப ஆதியில அந்த வார்த்தை இருந்தது இல்லையா, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினான்னு பார்த்தோம். தேவன் வார்த்தையை அனுப்பி வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு. சோ இயேசு மூலமா எல்லாத்தையும் உண்டாக்கினார். அடுத்தது என்ன பண்ணார், அந்த வார்த்தையை மாம்சமாக்கி அனுப்பினார் நமக்கு. எப்படி, இயேசுவாக. அந்த மாம்சம் உருவெடுக்கிறதுதான் இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். சோ அவர் ஒரே பேரான குமாரனை அனுப்பறிச்சு இயேசுவை நம்ம புரிந்து கொள்றச்சு, நம்ம பெற்றுக்கொள்றச்சு. அந்த இடத்துல என்ன, இயேசு கிருபையினால நமக்காக வந்தார். தேவனுடைய அன்பு, பிதாவோட அன்பு நம்ம மேல அவ்வளவு அதிகமா இருக்கிறதுனால தன்னோட ஒரே பேரான குமாரனைய நமக்காக பலியாக, நமக்காக சாபமாக, நமக்காக மரிக்க, நமக்காக ரத்தம் சிந்த, நம்ம மேல வர அத்தனை ஆக்னிகளும் தன்னோட ஒரே பேரான குமாரன் தீர்த்து ஏற்றுக்கொள்ளட்டும்னு அப்படிப்பட்ட தியாகம் பிதாவினுடைய அன்பு. சோ இது பாக்கறச்சு ஒரு தகப்பனோட அன்பு எவ்வளவு பெரிய அன்பா இருக்கு, தேவனுடைய அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லைன்னு தெரியுது. அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோட. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் எப்படி, இயேசு கிறிஸ்து வந்து தன்னோட காரியங்கள் எல்லாம் சிலுவையில அறையப்பட்டு மரணத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு அவர் பரமேறி போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, நான் போறேன் பிதாவின் இடத்துல, எனக்கு பதில் யார் அனுப்ப போறேன், ஒரு தேற்றளவாளனை. உங்களுக்கு அவர் சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் வருங்காரியங்களை குறித்தும் தேவனுடைய சித்தம் என்னன்னு பாவத்தை குறித்து அவர் உங்களுக்கு போதித்து வழி நடத்துவார். சோ நம்மளுக்கு போதித்து வழி நடத்த நம்மளோட ஒரு பரிசுத்த ஆவியனோட ஐக்கியம், யாரோட, என்னோட கூட பரிசுத்த ஆவியோட ஐக்கியம், ஆவியானோட ஐக்கியம் எனக்குள்ள வேணும். ஆவியானோட ஐக்கியம் இருந்தாதான் தேவன் என்ன விரும்புகிறார், இந்த வேதத்துல என்ன போட்டிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த வேத வசனம் எல்லாம் ஆவியின் இதனால எழுதியிருக்கு, ஆவியானோட சொல்லிதான் இது எழுதப்பட்டிருக்கு பரிசுத்தவான்கள்னால. சோ இப்ப நான் உங்ககிட்ட இது பேசிட்டு இருக்கிறதுமே ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். சோ ஆவியானவர் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நம்ம டே டு டே லைஃப்ல அவரோட கூட எப்படி ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்க முடியும், எப்படி எல்லாம் நம்ம ஆவியானவரோட துணையோட கூட இந்த உலக மாம்ச பிசாசை ஜெயிக்க முடியும், இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தையெல்லாம் அவர் எந்த நோக்கத்துல எப்படி எழுதினார், அது என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அது எப்படி பிரயோஜனப்படும், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நமக்கோட நம்ம எல்லாரோடையும் இருக்கணுங்கிறது தேவ சித்தமா இருக்கு. அதுதான் இது பாத்தீங்கன்னா இது ஒரு பிளெஸிங் மாதிரியே. சில இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஜெபம் முடிஞ்சு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கர்த்தருடைய அன்பும் பரிசுத்த ஆவியினோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உங்களோட எங்களோட இருப்பதாக. ஆமீன் அப்படின்னு இது ஒரு ப்ராமிஸ், ஒரு பிளெஸிங். சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் எப்படி திரியேக தேவனை பாக்குறோம். God is one, ஒரு தேவன் தான். திருப்பியும் சொல்றேன், நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆவியானவரை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம திரியேக தேவனோட இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக லாஸ்ட் டைம் சொன்னதை திருப்பி கொஞ்சம் நான் ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட், ஒரு விசாரமா உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஆண்டவர் ஒருவர் தான், ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்.
பிதா என்ன சித்தம் கொண்டார்? மனுக்குலங்கள் எல்லாம், நம்ம ஜனங்கள் எல்லாம், நம்ம பிள்ளைகள் அழிஞ்சு போயிடக்கூடாது பாவத்திலங்கிறதுக்காக நம்ம மேல அன்பு கொண்டதுனால என்ன பண்ண, தன்னோட ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவ, அந்த வார்த்தைய இயேசு என்ற மனுவா எப்படி மனுஷரா உருவெடுத்து நமக்காக வரும்படி, நமக்காக மரிக்கும்படி அவர் சித்தம் கொண்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பிதாவுடைய சித்தம் நிறைவேறதுக்கு நம்ம மேல வச்சிருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவோட கிருபை இரக்கத்தினால நமக்காக தன்னோட ஜீவனையே கொடுத்தார். ஆவியானவர் என்ன பண்ணார்? நம்ம பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்கவும், இயேசு கிறிஸ்துவ நாமம் ஏண்டி வானத்தின் கீழும் பூமியின் மேல வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு இல்லைன்னு நம்ம புரிந்து கொண்டு அந்த ரட்சிப்புக்குள்ள வரவும், கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம வரதுக்காகவும் ஆவியானவர் நமக்கு எப்படி பேசுறாரு, நம்மளுக்கு எப்படி கொடுக்கிறாருன்னா, பாவத்தை குறித்து நம்மளுக்கு உணர்த்துறாரு, நீதியை குறித்து உணர்த்துறாரு, கர்த்தருடைய சித்தம் என்னன்னு உணர்த்துறாரு, வரும் காரியங்களை குறித்து உணர்த்துறாரு, நம்ம ஜெபிக்க முடியாத நேரத்துல ஜெப ஆவியை ஊற்றி நம்மள ஜெபிக்க வைக்கிறாரு. சோ இந்த மாதிரி காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இது யோசிச்சு பாருங்களேன், ரோட்ல எப்பவுமே ஒரு கட்டர் இருக்கு, அது கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது உள்ள இறங்கி கிளீன் பண்றவங்களுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும். அதை விட மோசமா தாங்க நீங்க யோசிக்கலாம், ஏன் நம்மள இப்படி கம்பேர் பண்றீங்கன்னு. ஏன்னா நம்ம தாட்ஸும், நம்மளோட நினைவுகளும், நம்மளோட சிந்தனைகளும் அவ்வளவு அழுக்கும் அசுத்தமா இருக்கு. நம்ம இருதயம் தான் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குன்னு நம்ம வேதத்துல போட்டிருக்கு. நம்ம எப்படிப்பட்டவங்களோ அதை தான் போட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ள தேவன் அறிகிற அறிவினாலும் நம்ம எத்தனையோ கெட்ட காரியங்களா இருக்கலாம், இல்ல கோபமா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், மூர்க்கத்தனங்களா இருக்கலாம், நம்ம பெரிய பாவம் சின்ன பாவம் எதுவா வேணா இருக்கலாம், அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அசாதமா உட்காந்துட்டு இருக்கச்சு ஆவியான நமக்குள்ள வரைச்சே நம்ம செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் நீ செஞ்சது தப்பு, இப்படி பேசுறது தப்பு, இப்படி இருக்காது, அப்படி நடந்துக்காது உணர்த்துறாருல்ல. அந்த உணர்வுள்ள ஆவி நமக்குள்ள கிரியை செய்யச்சு நம்ம என்ன பண்றோம்? நான் அப்படி பண்ணிருக்க வேண்டாம். அப்ப நமக்குள்ள ஒரு மனம் திரும்பல் வருதா? இயேசு வருகிற அறிவு வருதா? இயேசு தேவன் என்று அறிந்து கொள்ளவே ஆவியான நமக்குள்ள கிரியை செஞ்சாதான் முடியும். அப்ப அந்த உணர்வு வரைச்சு நம்ம தேவன் பக்கம் மனம் திரும்புறோமா? மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கச்சு என்ன நடக்குது? நம்ம ரட்சிக்கப்படுறோம், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்ப என்ன ஆகுது? பிதாவுக்கும் நமக்கும் நடுவுல இருக்கு எந்த இடவெளியும் இல்லாதபடிக்கு இயேசு என்ற நாமத்துல நம்மளுக்கு ரட்சிப்பு வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த பரலோகத்தின் தேவனோட பிரஜைகளா நம்ம மாறணும். சோ அப்படிப்பட்ட வாழ்க்கை இங்க பூமியிலையும் வாழ்ந்து நம்ம மரித்த பின்பு ஒரு எட்டர்னல் லைஃப் போகிறதுக்கு தான் இந்த திரியேக தேவன், இந்த தேவன், நம் தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், இவங்க 3 பேரை சேர்ந்து செய்யற ஒரு வேலை நம்ம எல்லா ஜனங்களுக்காக தான். அதை நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ளணும். சோ தகப்பனுடைய அன்புனால நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும், மீட்டுக்கொள்ளணும். தேவன் சித்தம் கொண்டுட்டார். இயேசு கிறிஸ்துவோட கிருபையினால அந்த உருக்கமான எண்ணத்தினால தண்ணியே ஜீவபலியா ஒப்பு கொடுக்குறாரு. பரிசுத்தாவியர் என்ன பண்ற? நம்ம இங்க வாழ்ந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால, இங்க நல்லா இங்கேயே வாழ்ந்து இருக்கணும், மரித்தனும் எட்டர்னல் லைஃப்க்கு போனதுனால தேவன் அறிகிற அறிவினாலையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கவும், நமக்குள்ள உணர்வுள்ள ஆவியை கொடுத்து போதித்து நம்மளை வழி நடத்தி அந்த எட்டர்னல் லைஃப்ல கொண்டு போய் சேர்க்கிற வேலையை ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ஆவியானவரோட இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப அபிஷேகம், ஆவியானோட அபிஷேகம்ங்கிறது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அப்புறம் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி சில பேர் கிடைக்கும், ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் சில பேர் கிடைக்கும். ஆனா இயேசுவை ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்றதுக்கு முதல்ல ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கச்சேதான் இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன் நம்ம அறிந்து கொள்ளவே முடியும். அதுக்கு முதல்ல ஆவியானவர் உதவி வேணும். அந்த உதவி ஆவியானவர் அசைவாடுகிற ஜலத்தின் மேல அசைவாடுறது போல நம்ம மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன்னு சொன்னார் இல்லையா, அது நமக்கு கிடைக்கிற செகண்ட் அனுபவம், அது அபிஷேகம். ஆனா அதுக்கு முன்னாடி இயேசுதான் ஜீவன் உள்ள தேவன் அப்படின்னு அறிந்து கொள்றதுக்கு ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யச்சேதான், நமக்குள்ள அந்த கிளென்சிங் ப்ராசஸ் நடக்கிறச்சேதான் இயேசு ஜீவன் உள்ள தேவன் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சோ முதல்ல ஆவியானவர் அந்த வேலையை செஞ்சிடுறாரு. அப்பதான் அதனாலதான் நீங்க ரட்சிக்கவே பட்டிருக்கீங்க. சோ எனக்குள்ள ஆவியானவர் இல்லையங்க, இல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ததுனாலதான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு அதோட அனுபவத்தை நிறுத்திடக்கூடாது. அதுக்கு அடுத்த அனுபவம் தான் அபிஷேகம் பெற்றுக்கொள்றது, அபிஷேகத்துல நிரம்புறது, அந்நிய பாஷை வரங்கள், அதெல்லாம் நம்ம வருங்காலத்துல நிச்சயமா பார்ப்போம். சோ யாரெல்லாம் இல்லை இன்னொன்று கூட ஆவியானவர் இல்லையோ நினைக்கச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா, ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சிருக்காரு, அந்த ஆவியானவர் வாஞ்சியோட கூப்பிடுங்க, நிச்சயமா உங்களை அபிஷேகிப்பார், அவர் வழி நடத்துவார், அவர் உண்மையோட இருக்காரு. மாம்சமான யாவர் மேல உண்மை தாகமா இருக்கீங்களா, வாஞ்சியோட கேட்கச்சு, நிச்சயமா அபிஷேகத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆமீன். சோ அதுதான் ஃபேமிலி. நான் சொன்னாக்க என்ன, அப்பா அம்மா மகன் மகள் இருக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கோங்களேன். ஆனா அதெல்லாம் சேர்ந்தது ஒரு ஃபேமிலி தான். சோ அந்த ஃபேமிலிய
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும் இல்லையா? அப்பாவுக்கு ஒரு ரோல், அம்மாவுக்கு ஒரு ரோல், பிள்ளைகளுக்கு ஒரு ரோல். அது மாதிரிதான். ஆனா அந்த இடத்துல என்ன இருக்கும், குடும்பமா ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னாக்கா நம்ம குடும்பமா எல்லாரும் சேர்ந்து போவோம். அதே நேரத்துல ஒருத்தரை கூப்பிட்டாங்க என்ன கூப்பிடல அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா உங்க குடும்பத்தை வா அப்படின்னாலே அங்க எல்லாருமே இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க வந்து பிரேயர்ல நான் இயேசுவே உங்களுக்கு தான் ப்ரே பண்றேன்னு நினைக்கிறச்சு, ஐயோ பிதா கோச்சுப்பாரோ ஆவியானவர் கோச்சுப்பாரோன்னு நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா அங்க ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கு. அங்க பிதா இல்லாம இயேசு கிறிஸ்து இல்ல, இயேசு கிறிஸ்து இல்லாம பரிசுத்தாவியானவர் இல்ல, பரிசுத்தாவியானவர் இல்லாம பிதா இல்ல. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒருத்தரை கூப்பிட்டு ஒருத்தர்கிட்ட ஜெபம் பண்ணனே, சில பேருக்கு ஒரு டவுட் வரும், நான் இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறீங்க அப்ப பரிசுத்தாவியானவர் இல்லவே இல்லங்க. உங்களுக்குள்ள அந்த ஜெப ஆவியை போட்டு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி இயேசு நாமத்தை உயர்த்தப்படுறச்சே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் 3 பேர் நாமம் உயர்த்ததான் படுது. ஏன்னா அது தேவ சித்தம். அவங்க மனுஷங்க இல்லைங்க, தேவாதி தேவன். இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னு பாக்குற தேவன் இல்ல. எண்ட் ஆஃப் த டே அங்க ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கனாலதான் 3 பேருக்குள்ளேயும் அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்னா என்னன்னாக்கா 3 பேரோட அந்த இதுவுமே கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, நம்மள ஜனங்களை மீட்டு கொள்ளணும், நம்ம பாவத்துல மறித்து போயிடக்கூடாது, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும், நம்ம தேவனை அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். சில பேர் நினைச்சுப்பாங்க ஆவினாக்கா இட்ஸ் நாட் அ பர்சன், சும்மா அசைவாடுற மாதிரி ஏதோ ஒரு என்ன சொல்றதுன்னா ஏதோ அந்த நேரத்துக்கு நடக்கிற ஒரு திங் மாதிரியோ இல்ல ஒரு செயல் மாதிரியோன்னு. ஆவியானவர் செயல் இல்லைங்க. எப்படி தேவனை நீங்க தேவாதி தேவன் கட்சி உங்களுக்கு நீங்க உருவம் வேணா மனசுல கற்பனை பண்ணிக்கலாம். நீங்களும் நானும் நினைக்கிற உருவத்துல தேவன் அல்ல. ஆக்சுவலி நீங்களும் நானும் நினைக்கிற உருவத்துல இயேசு கிறிஸ்து இல்ல. அவங்கள எந்த ஒரு இதுலயும் அடக்க முடியாது. அதே மாதிரிதான் ஆவியானவர் எதுக்குள்ளயும் அடக்க முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கடிச்சு, ஆவியானவர் எனக்குள்ள இறங்கடிச்சு தேவராஜ்யம் கட்டுறதுக்கு இந்த கல்லாகிய இந்த மண்ணை அவர் எடுத்து பிரயோஜனப்படுத்துறார். எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள அவர் மனுஷனா வந்து இருக்கிறச்சு, ஞானஸ்நானம் எடுத்து எழுந்துக்கிறச்சு ஆவியானவர் வந்து இறங்கினாரோ, அவருக்குள்ள புறாவை போல வந்து இறங்கி, புறாவுனாக்கா புறாங்கிறது வந்து புறாக்குள்ள வந்து ஆவியானவர் இறங்கினா இல்ல, புறாவுனாக்க அது ஒரு என்ன சொல்றதுனாக்க ஆவியானவர் புறா கிடையாது, ஆவியானவர் காத்தும் கிடையாது. ஆனா ஒரு ஓமைக்காக சொல்றது. சோ புறா எப்படி இருக்கும்னாக்க அது ரொம்ப மெல்லியது, அது வந்து கபடற்றது, அது உண்மையுள்ளது, இட்ஸ் ஹோலி அப்படிங்கிறதுக்கு ஒரு சைன் தான். சோ அப்படிப்பட்ட ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இறங்கினார். ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துக்கு மரியாளோட வயது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆவியானவர்னாலதான் இயேசு கிறிஸ்து ஜனிப்பித்திருக்காங்க. இருந்தாலும் ஏன் ஆவியானவர் வந்து இறங்கணும் இயேசு கிறிஸ்து மேல ஞானஸ்நானம் எடுத்த அப்புறம்? ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ரோல் மாடலா இருந்து காமிக்கதான் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. சோ அப்படிப்பட்ட தேவனுக்கே ஆவியானவர் அவசியம் கிடைச்சு. இன்னைக்கு இந்த பூமியில நமக்கு கண்டிப்பா ஆவியானவர் அவசியம். யாரெல்லாம் ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலையோ கண்டிப்பா ஆவியானவர் அபிஷேகத்துக்காக நீங்க வாஞ்சிச்சு ஜபிக்கரிச்சு மாம்சமான யாவர் மேல உண்டு மேல அவர் வார்த்தையை கொடுத்திருக்காரு. நிச்சயமா அவர் அபிஷேகம் பண்ணுவார். அதே நேரத்துல அபிஷேகம் பெற்றுக்கொண்டு இன்னும் ஒழுங்கா அனல் கொண்டு நான் ஜெபிக்கல, இன்னும் ஒழுங்கா எழும்பலைங்க, நீங்க ஆவியானவரே உங்களை துக்கப்படுத்தின காரியத்தை மன்னிங்க, உங்களை வேதனைப்படுத்தின காரியத்தை மன்னிங்கன்னு சொல்றச்சு அவர் மன்னித்து திருப்பியும் நம்மளை புதுப்பிக்க அவர் போதுமானவரா இருக்காரு. திருப்பியும் சொல்றேன், ஆவியானவர் எந்த அளவுக்கு முக்கியம்னாக்க நம்ம மூச்சு விடுறோம்ல, அந்த மூச்சு விடுறதுக்கு கூட ஆவியானவர் உதவி வேணுங்க. ஏன்னா சிலப்போ நான் என்னோட வாழ்க்கையில எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நான் வருங்காலத்துல அவங்களோட நிச்சயமா ஷேர் பண்ணுவேன். சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியவேன். அந்த வசனமே இருக்கு பாருங்க, வருங்காலத்தை குறித்து சொல்லுவார், நியாயத்தை குறித்து பேசுவார், சத்தியத்தை குறித்து உணர்த்துவார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், எல்லாம் போதித்து வழி நடத்துவார். He will talk to you. அவர் பேசுகிற ஜீவனோட தேவன். எப்படி இப்ப நம்மளுக்குள்ள ஆண்டவர் பேசுறாங்க, நமக்குள்ள பேசுறது ஆவியானவர் தான். ஏன்னா இயேசு, அப்ப அதுக்காக இயேசு இல்லையா? இயேசு இருக்கார். ஆனா இயேசு நல்லா தியானிச்சு பாருங்க, வேதத்துல பிதாவின் வலது பாரசில போய் அவர் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா இயேசு அங்கேயும் இருக்க முடியும், இங்கேயும் இருக்க முடியும். நம்மளோட கூட பேசி தேவராஜ்யம் கட்டுறதுக்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்கு இப்ப நம்மள வழி நடத்திக்கிட்டு இருக்குது யாருன்னா கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர். சோ அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு அவர் வார்த்தையை கேட்டு அவரை வாஞ்சித்து அவரை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ள நம்ம நடக்கரிச்சு நிச்சயமா நம்ம இங்கேயும் சாட்சியா வாழ்வோம். பரலோக ராஜ்யத்துல தேவன் நம்ம மகிமைப்பட அவர் பக்கத்துல இருக்கும். ஆமீன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நிச்சயமா கேளுங்க. எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது இருந்தா கேளுங்க. கர்த்தர் நம்ம மகிமைப்பட நான் நிச்சயமா ஷேர் பண்றேன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிப்பிறாக ராஜா. ஆண்டவரே, நேற்று நின்றும் என்றும் மாறாத தெய்வமே, பிதாவே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வழி நடத்தல் உம்முடைய ஐக்கியத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஆவியானவரே உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஐக்கியத்தையும் உம்முடைய பிரசன்னத்தையும் உணர்ந்து கொண்டு உமக்குள்ளாக ஆண்டவரை சாட்சியுள்ள ஜீவியும் வாழ்க்கை வாழ அபிஷேகம் பெற்றவர்களுக்கு எல்லாம் இன்னும் ஒரு புதுப்பித்த அபிஷேகத்தை தருவீராக.
புதிதாக அபிஷேகம் பெறாதவர்களை எல்லாம் இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன் ஆமீன். God bless you. கண்டிப்பா இந்த வேத பகுதி நீங்க வாசிக்க ஆவியானவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்யற நம்ம வருங்காலத்துல நம்ம பார்க்க தான் போறோம். நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும்.